ஃபில்ம் பீட் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த வாரம் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு படம் என்ன அப்படின்னா நந்தன். அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். இரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார், ஸ்ருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் நந்தன். அண்ட் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஆல்ரெடி லப்பர் பந்து படத்தினுடைய ரிவ்யூ நம்ம போட்டாச்சு. ஸோ அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நந்தன் படத்தினுடைய ஒன்லைன் அதாவது கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வானங்கான்குடி அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து. ஸோ அங்கே தான் கதைக்களம் நடக்குது. ஸோ அங்கே கோப்புலிங்கம் அதாவது பாலாஜி சக்திவேல் அப்படி அவர் தான் வந்து அங்கே பரம்பரையாக அண்ணன் போஸ்ட்டில் அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வந்து ஃபேமிலியாகவே ஆமாம் அவங்க தான் இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ நந்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது இங்கே பட்டியலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து காலங்காலமாக நீங்களே இருக்கிறதா, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஓட்டு வைங்க, யாருக்கு ஓட்டு வருதோ அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவர் கேட்டவுடனே ஈகோ உங்களுக்கு கிளாஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அதான் முடியாதுப்பா, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், இந்த கிராமத்தில் பரம்பரை நாங்கள் தான் இருக்கிறது, உங்களை விட்டா எங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் தகாத வார்த்தைகளால் பேசி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனே அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அவரையும் கொண்டுடுறாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அந்த ஒரு தொகுதியை வந்து இப்போ வந்து ரிசர்வ் தொகுதியாக அறிவிச்சிடுறாங்க. ஸோ ரிசர்வ் தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தவங்க தான் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக வந்து போட்டியிட முடியும், நிற்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப கோப்புலிங்கத்தோடைய ரொம்பவும் ஒரு விசுவாசியாக ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் கூலிப்பானை அப்படின்றது, அவர் தான் சசிகுமார். ஸோ அவர் ரொம்பவும் விசுவாசமாக அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர். ஸோ வேற வழி இல்லாமல் சரி ஓகே நம்ம இவனை நிற்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது, இவங்க நினச்ச மாதிரியே காய் நகர்த்தினாங்களா, இல்லை அந்த கூலிப்பானைக்கும் இந்த விஷயங்கள் தெரிய வந்து இந்த சமூகத்தில் மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுதா அப்படிங்கிறதான் இந்த நந்தன் படத்தினுடைய சாராம்சம். அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தலாம் நினைக்கிறேன். நான் நம்ம படத்தில் உள்ள எல்லா நடிகர்களுமே அவங்களோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த பாலாஜி சக்திவேல் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் யாரையா அந்த மனசு அப்படின்ட்டு எல்லாருக்கும் வெறுப்பாகிற அளவுக்கு ஒரு ப்ராப்பர் காஸ்டிஸ்ட்டு ஆளாக வந்திருக்கிறாரு. எல்லா ஊர்லேயும் ஒரு காஸ்டிஸ்ட்டு பெரியவர் இருப்பார்ல, அந்த பெரியவரை பார்த்தா எல்லாருமே காண்டா வந்துருமா, அதே ஒரு காண்டு பாலாஜி சக்திவேல் அவர்கள் நடிச்சு அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு வருது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரோலை ப்ளே பண்ணி கோப்புலிங்கம் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் பேரு. அவர் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல மாதிரியே பேசுவார். ஆமாம் சரி ஓகே மாறிடுவார் போல அப்படின்னு பார்த்தா ஒரு கடத்துல தெரியும் ஒரு இவ்வளவு மோசமான வேலை, இவ்வளவு வக்கரமானரா அப்படின்ற கேரக்டர் தெரிய வரும். படம் பார்க்கும்போது அப்படியே பக்கத்துல இருந்தாலும் சப்புன்னு அறந்துடலாம் போல இருக்கும். அந்த கோப்புலிங்கம் கதாபாத்திரம் அவ்வளவு இரிட்டேட்டிங்கான ஒரு கதாபாத்திரமா இருந்துச்சு. அந்த பக்காவா பண்ணிதாரு, அதுக்கு பாராட்டுக்கள். அண்ட் சசிகுமார் அவங்க நடிச்சிருந்தா அம்பேத்குமார் ஆர் கூலிப்பானை அப்படிங்கறதா அவர் கூப்பிடுற பேரு. பட் ஒரு கடத்துல தான் தெரியும் அவருடைய உண்மையான பேர் வந்து அம்பேத்குமார். அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூலிப்பானை அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அவருமே என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சசிகுமார்லாம் நிறைய இடத்துல பார்த்திருப்போம், வேற வித்தியாசமான ரோல்ல பார்த்திருப்போம். எல்லாத்தையும் தாண்டி கருடன் வந்தது. ஸோ அந்த மாதிரியான ரோல் எல்லாம் பார்த்துட்டு இது டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ரோலா சசிகுமார் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுவுமே ஒரு நல்ல சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவர் முகம் மேக்கப்பே கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா ஒரு டல் மேக்கப், கருப்பு கலர்ல அவருடைய முடி என்ன வலிகிற மாதிரி எப்பவுமே, அதுல வாயில வெத்தலையை போட்டு மென்னிட்டு இருக்க மாதிரி ஒரு அழுக்கான தோற்றம் தான் அவருடைய தோற்றமே. ஸோ கெட்டப் வைஸும் சரி, நடிப்புலையும் சரி நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. குறிப்பா ஒரு காட்சியிலலாம் வந்து அவரை போட்டு அப்படி அடிப்பாங்க, ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்கும் அவருக்கு. அந்த காட்சிகள்லாம் அவருடைய நடிப்பு வந்து பெர்ஃபெக்ட். இந்த கதையை சூஸ் பண்ணதுக்காகவே அவருக்கு பாராட்டலாம். நடிப்புக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கிடைச்சிருக்கு. ஆமாங்க. அண்ட் அவர் கண்டினியூஸாகவே ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்கான ஒரு கேரக்டர் தான் வருது. எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மியூசிக் போயிடலான்னு பார்க்குறேன். மியூசிக் முன்னாடி இன்னும் சில கேரக்டர் நம்ம சொல்லணும். ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ருதி பெரியசாமி. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே, அதாவது சசிகுமாரோடைய மனைவி கதாபாத்திரத்தை தான் அவங்க வராங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கட்டரும்பு யூடியூப் சேனலில் ஸ்டாலின் ஒருத்தர், அவருடைய கேரக்டர் இந்த ஊரில் வந்து இந்த அந்த பெரிய ஆளுக்கு கூட ஒருத்தர் சுத்திட்டே இருப்பா, தூரம் சுத்திட்டே இருப்பாரு, என்னங்கடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தா இரிட்டேட், இவரை பார்த்தா இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த கட்டரும்பு ஸ்டாலினுடைய பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா கதாபாத்திரங்களுமே தங்களுடைய வேலையை வந்து சரியா பண்ணியிருக்காங்க. சொன்ன நெக்ஸ்ட் அப்படியே அப்புறம் மியூசிக் வந்துடலாம். கிப்ரான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேபி லைக் ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். கிப்ரானோட மியூசிக்லாம் நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்தோம், ஐயோ வேற லெவலா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அவரோட பெஸ்ட்டா இல்லை, மேபி லைக் அவருக்கு புது ஜான்ராவா இருக்குதா இல்லை அப்படின்ற மாதிரியும் தெரியல. மேபி லைக் கொஞ்சம் ஒரு அபவ் ஆவரேஜ் மியூசிக்காக தான் இந்த படத்தில் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு பாட்டு வந்தது, பாட்டு கொஞ்சம் மாண்டேஜா போனாலும் பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஜிப்ரான் வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லான பண்ணலையோ அவருக்கான
இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவருக்கு டைம் இருக்குதா என்னன்றது தெரியல. ஒரு பெர்ஃபெக்டான ஜிப்ரானுடைய இசையை இந்த படத்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம். பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம் அந்த படத்துக்கு. ஸோ படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன் அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய 3வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி உடன்பிறப்பே லாஸ்ட்டாக அதுவும் சசிகுமார் படம். ஸோ இந்த படத்தில் அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஜானர் மிக முக்கியமான ஒன்று. அதாவது இந்த தலித் அரசியல், இந்த மக்களுக்கு அந்த ஊராட்சி மன்ற லெவல்ல இருந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை இவர் எடுத்து ரொம்பவும் தைரியமாக கொண்டு வந்ததுக்காகவே அவர் நாம பாராட்டலாம். ஸோ இந்த கதை மூலமா அவர் சொல்ல ஒரு விஷயம் வந்து உண்மையிலே தேவையான ஒன்று. அதுக்கு அவருக்கு பாராட்டுகள். பட் இந்த கதையை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ல அந்த ஆர்ட் ஃபார்மோட கரெக்டாக சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். நெக்ஸ்ட் இந்த படத்துல நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சசிகுமாரோட நடிப்பு நல்லா இருந்தது. பட் அந்த அம்பேத்குமார்ன்ற அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ப்ராப்பர் டெப்தா இருந்தா அப்படின்றது ஒரு கொஞ்சம் கேள்விக்குரியதா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இதுலலாம் பார்த்தா பயங்கர அதேதான், ஒரு இதுல பார்க்கும்போது பயங்கர இன்டெலெக்சுவலான விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், அவங்க அந்த கேரக்டர் பேசுற அரசியலா இருக்கட்டும் ரொம்ப டீப்பா இருக்கும். அடுத்த சீனே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாத ஒரு ஆளா இருப்பாங்க. லைக் அது வந்து ரொம்ப ஒரு இம்பேலன்ஸ்டா இருந்தது. ஏன்னா சில டைம்ல வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சதுனால இந்த இடத்துல கொஞ்சம் இன்டெலெக்சுவலா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எலிவேட் பண்ணது வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. சில இடத்துல வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு லேகா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட் இது செட் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு கதை நல்ல கதை இருக்குது, பட் அது கரெக்டா திரைக்கதையா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சிருக்காங்க. பட் ஆனா டிஸ்க்ளைமர் கார்டு போட்டாங்க யாரையும் தொடர்புபடுத்துற மாதிரி இல்லைன்னு. பட் நம்ம செய்திகளை நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊராட்சி மன்றத்துல அங்க ஒரு தலித் வந்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா அவங்கள குடியேற்ற விடாம அவங்கள அவாய்ட் பண்றது. அதே மாதிரி இடுகாட்டுக்கு அதாவது சுடுகாட்டுக்கு போற வழியில இவங்களுக்கு தனி சுடுகாடு கிடையாது, மற்றவங்க இதுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது, இந்த பாதையில நீங்க போகக்கூடாதுன்னு ஊரை சுத்தி அவங்க போறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல திரைக்கதையில அங்க கொண்டு போயிருக்காங்க. பட் இது கோர்வையா ஒரு கிராஃப்டா கரெக்டா உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் செயற்கைத்தனமா இருக்கு. கட் பண்ணி அப்பப்ப வெட்டி ஒட்டின மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. ஒரு ஃபுல்ஃபில்லா நமக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணல அது பார்க்கும்போது நமக்கு சொல்லணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் இந்த சசிகுமார் கேரக்டருக்கு மறுபடியும் வரணும்னு நினைக்கிறேன். சசிகுமார் கேரக்டர் மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழுக்கான ஒரு தோற்றத்துல காட்டுறது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு அவ்வளவு அழுக்கா அந்த கேரக்டரை காட்டணுமா அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே பார்க்கும் பொழுது இல்ல நீங்க அது ரொம்ப ஒரு ஒரு பேடா போர்ட்ரே பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஓகே இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி சம்திங் இது ஏதோ கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்பிக்கலா வந்ததோ அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் எழுப்பிச்சு. அண்ட் அந்த இது வந்து கொஞ்சம் ஓகே மேபி லைக் இது என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்களும் தோணுச்சு. அவ்வளவுதான். பட் இதை தவிர்த்து உங்களுக்கு படத்துல வேற என்ன பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முழுக்க அப்பப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு காமெடி வந்துகிட்டே இருக்கு. அதாவது அது திணிக்காம போற போக்குல யதார்த்தமா இவங்களுடைய மொழி இவங்க பேசிக்கிற வழக்கு இவங்க வாழ்க்கை அப்படின்ட்டு நிறைய யதார்த்தமான காமெடியான விஷயங்களை அப்பப்ப போட்டு போயிருக்காங்க. குறிப்பா ஒரு சசிகுமாரோடைய பையன் சொல்லுவாரு நம்ம முப்பாட்டன் அவர் கும்பிட்டுக்கடா அப்படின்னு சசிகுமார் சொல்லும்போது அவருடைய பையன் வந்து நீ என்னப்பா சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இந்த மாதிரி படம் முழுக்க போற இடத்துல அந்த மாதிரி காமெடிகள் இருக்கு. குறிப்பா சமுத்திரக்கனி அவரை மிஸ் பண்றோம். அவருடைய கேரக்டர் ஒரு கேமியோ தான் பண்ணுறாரு. பட் நல்ல ரோல். இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல கூட சீமான் சொன்னாரு அந்த சசிகுமார் சமுத்திரக்கனி கேரக்டரை நான் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் போட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய கேரக்டர் அந்த ஒரு விஓ ஆஃபீஸர் மாதிரி வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷனில் வரக்கூடிய ஒரு ஆஃபீஸராக அவர் இருக்காரு. அவருடைய ரோல் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக அவர் பேசக்கூடிய அரசியல் இந்த ரிசர்வ் தொகுதி இந்த தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி அந்த சமுத்திரக்கனிக்கு கேரக்டர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. அவருடைய கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து படத்தில் நிறைய விஷயங்கள் இந்த அரசியல் குறியீடுகள் இருக்குது. குறிப்பாக இவர் அம்பேத்கர் குமார் வந்து அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக ஆனது பிறகு கூட அந்த ஊர் செவத்தில் வந்து தலைவர் அம்பேத்குமார் அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. அதில் சாணி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசர்வ் தொகுதி மூலமா ஒரு அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை சொல்லாம இந்த படத்துல கன்வே பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை. மேபி என்ன சொல்ல ரொம்ப சொகுசா வாழ்ற சிலருக்கு வந்து உலகத்துல சுத்தி நடக்கிற இந்த விஷயங்களும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரியும் சில டைம் நீங்க உண்மையிலேயே ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ் நீங்க ரொம்ப சொகுசா வாழ்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அதாவது அந்த மக்களுக்காக நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது. கடைசியில் நந்தன் வந்து பிரசிடென்ட்டாக அவர் ஆனாலும் இது வந்து ஒரு சினிமா தான், சினிமாவிலே ஒரு நாங்கள் ஜெயிக்க வச்சிட்டோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த முன்னெடுத்ததுக்காகவே இயக்குனர் இரா சரவணனுக்கு வாழ்த்துக்கள். பட்
கதையும் கிளைமேக்ஸை மட்டும் ஒரு படத்துக்கு போதாது. அதை என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸுக்கு மைண்டில் உட்கார வைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் செயற்கைத்தனம் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக மாறும் அப்படிங்கிறது மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த நந்தன் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? நந்தன் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு படத்தினுடைய ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது லியோ மற்றும் ரஞ்சித்.